லீலா, நீ எப்படி ஜப்பான் ஜூடோலாம் கத்துக்கிட்ட? ஜப்பான் ஜூடோவா? என்னடி வளர்ற? உனக்கு தெரியாதா? நேத்து நீ காலேஜுக்கு வரல, அதனாலதான் அப்படி கேக்குற. ஏன், என்ன நடந்தது? மீனா குமாரியே நம்ம லீலா கிளாஸ் ரூம்லயே புரட்டி எடுத்துட்டா. ஜூடோ ஸ்டைல் ஃபைட். ஐயோ பாவம், அந்த மீனா குமாரி வாயில்லாத பூச்சி. அவளை ஏண்டி அடிச்ச? ஏ ராணி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். வீண் பம்புக்கும் போக மாட்டேன், பந்த அம்பையும் விட மாட்டேன். தட் இஸ் மை கேரக்டர். என்னம்மா லட்சுமி, பெரிய பண்ண வீட்டுல சாமி படையலுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்கம்மா. நேரத்துல போவானா? வாமா. இத வந்துட்டேன்ப்பா. வா. லீலா. அடா கண்ணு, இந்த வாரம் வருவேன்னு தெரியும். இன்னைக்கு தான் வர்றேன்னு ஒரு கடுதாசி அப்பாவுக்கு எழுதப்படாதா கண்ணு? அதான் சஸ்பென்ஸ். லட்சுமி, உன்னை பார்த்து 4 வருஷம் ஆச்சுல. எங்கம்மா, இந்த வருஷம் வர்றேன் அடுத்த வருஷம் வர்றேன்னு சொல்லி 4 வருஷமா லீவுக்கு வரல. பணம் தேவைப்படும் போதெல்லாம் அப்பா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் பட்டணத்தை விட்டு பட்டிக்காடு பக்கமே வர்றதுக்கு பிடிக்கலையே. அதெல்லாம் இல்ல லட்சுமி, இந்த வாட்டி 2 மாசம் லீவையும் இங்கதான் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ண போறேன். இல்லாட்டி நான் விடுவேனா? நம்ம லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுமா. வெரி குட். யார் மாப்பிள்ளை? பெரிய பண்ணையார் பையன் தான். அடடே, நேரமாச்சே. லட்சுமி வாமா, நம்ம போயிட்டு வந்துடலாம். எங்கப்பா? பெரிய பண்ண வீட்டுல இன்னைக்கு சாமிக்கு படையல் போடுறாங்கம்மா. நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். 1 மினிட், நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. ஐயோ வேண்டாமா, நீ இங்கே இரு. லட்சுமியோட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு உன்னை வச்சு பெரிய விவகாரமே வந்துருச்சு. என்ன வச்சு விவகாரமா? என்னப்பா? அதுதான் ஜட்ஜ் பண்ணுச்சு. வாமா லட்சுமி, வா வா வா. லீலாம்மா, ஹாய் மங்களம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்படி உட்காரு. என்னங்கம்மா? லட்சுமியோட நிச்சயதார்த்த அன்னைக்கு என்ன பத்தி ஏதோ விவகாரம் நடந்ததா சொன்னாங்களே, என்னது? அதுங்களா, அது வந்துங்க. சொல்லு மங்களம். நான் சொன்னேன்னு நீங்க உங்க ஐயா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லல, சொல்லு. முத்து இருக்காங்கல்ல, அவங்க லட்சுமி அம்மாவுக்கு உங்க ஐயாவுடைய முழு சொத்தை எழுதி வச்சாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேனாரு. அதோட லீலா முறையா பிறந்த பொண்ணு இல்ல அப்படின்னு உங்களையும் உங்க அம்மாவையும் அத்தனை பேருக்கு மத்தியில தரக்குறைவா பேசிட்டாரு. பெரிய பண்ணையாருக்கு கோவம் வந்துடுச்சு. போடா வெளியேன்னு முத்து மறைச்சிட்டாரு. ஓஹோ, சரி சரி, நான் குளிக்கிறதுக்கு நீ வெந்நீர் எடுத்து வை. சரிங்கம்மா. ஒரு தட்டு நிறைய பலகாரத்தை ஓசப்படாம எடுத்துட்டு போறீங்களே, யாருக்கு? சுவாமி படைச்சது 4 வீட்டுக்கு கொடுக்க வேண்டாமா? நம்ம மணிக்கார வீட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டு போறேன். அதான் நான் பார்த்தேன். எங்க எங்க அண்ணனுக்கு தெரியாம முத்துவுக்கு தான் எடுத்துட்டு போறீங்களோன்னு நினைச்சேன். நான் ஏமா அந்த காரியத்தை செய்ய போறேன்? அப்பம் பேச்ச கேட்காத புள்ள சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டா என்ன? நான் மணிக்கார வீட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டு போறேன். அப்பா நல்லவேளை, அண்ணி மணிக்கார வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எப்படியாவது முத்துக்கு பலகாரத்தை கொடுத்துக்கணும். முத்து, அம்மா. கண்ணுல என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, அடுப்பு ஊதிக்கிட்டு இருந்தேன், கறி விழுந்துருச்சு. உனக்கு ஏண்டா இந்த கஷ்டம்? இப்ப எப்படி பாருக்கு? பரவாயில்லம்மா, நல்லா ஆயிடுச்சு. உங்க கைப்பட்ட உடனே எல்லாம் சரியா போச்சு. முத்து, ஏற பிடிப்பா ஆம்பளை, பானை பிடிப்பா பொம்பளைன்னு சொல்லுவாங்க. இப்படி இடுப்புடிய அடுப்பு ஊதிக்கிட்டு இருக்கியே, உன்னை பார்த்து அந்த அடுப்பு எரியுதோ இல்லையோ, என் வயிறு எரியுதப்பா. ஐயும் அப்பனும் அரண்மனை மாதிரி வீடும் இருக்கிறப்போ வாய கட்டி வயிற்ற கட்டி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா ஐயா? அது என்னமா தட்டல? உன் அருமை தம்பிக்கு கல்யாணம் நடக்க போதே, அதுக்காக நம்ம குலதெய்வத்துக்கு நேர்ந்துகிட்ட படைச்ச பலகாரம் பாயுது. வாப்பா உட்கார். கையெல்லாம் கரியா இருக்குமா? இருங்க, கை கழுவிட்டு வந்துடுறேன். புருஷன் கோவக்காரன், பிறந்த புள்ள ரோஷக்காரன். 2 ஆட்டுல ஊட்டினா குட்டியா நடுப்புற நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். இது இவனுக்கு எங்க தெரிய போகுது? உட்காரப்பா. இவ்வளவு எனக்காமா? இந்த நல்லா இருக்குமா? ஏப்பா, உங்க ஐயா குணம்தான் உனக்கு நல்லா தெரியுமே. சட்டி சுட்டாலும் கையை விட மாட்டாரு. நீயாச்சும் கொஞ்சம் படிஞ்சு போயிருக்க கூடாதா? அம்மா, என் மேலையும் தவறு இல்லை, அப்பா மேலையும் தவறு இல்லை.
எல்லாத்துக்கும் அந்த லட்சுமி தான் காரணம். அந்த பொண்ணு என்னடா பண்ணிச்சு? அம்மா, நான் இந்த லட்சுமியை சொல்ல, மகாலட்சுமியை சொன்னேன். பணம் சொந்தம்னு வர்ற பொண்ணு சொத்தோட வரணும்னு கேட்டேன். அதுல என்னம்மா தப்பு? என்னமோப்பா, நீ கிழக்கே பாக்குற, உங்க ஐயா மேற்கே பாக்குறாரு. நான் எப்படா விடிய போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. எப்ப வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தெரியும். அப்ப நான் வர்றேன். அது வரைக்கும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியுமாப்பா? இப்பவே யாருக்கும் தெரியாம வந்திருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. நீ நிம்மதியா போயிட்டு வா. சரி. போயிட்டு வர ஐயா. அப்பாடா, குனியவும் முடியல, நிமிரவும் முடியல. நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பசி. நீ பசியால தவிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதானப்ப நான் பலகாரத்தோட வந்திருக்கேன். பலகாரமா? ஆமாய்யா, உங்க ஆயப்பனுக்கு தெரிஞ்சதே என்ன வாயில வந்து விட திட்டுவாங்க. வந்து சாப்பிடியா? அதுக்குள்ள பலகாரம் சாப்பிடலாம், பல நேரம் சாப்பிட முடியுமா? பசி எடுக்க நேரம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். உட்கார்ந்து சாப்பிடுயா. சாப்பிடுயா. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதை முடிச்சிடறேன். என்னங்கடா, பல்ல விளக்குறீங்களா, பாத்திரத்தை விளக்குறீங்களா? சீக்கிரமா தண்ணியை சேர்ந்து வைப்புங்கப்பா. முகூர்த்த சாப்பாடு முடிஞ்சு கைகளை வர போறாங்க. எவன்டாம கல்ல போட்டவன்? நான் என்ன மீட்டிங்கா பேசுறேன்? என்னங்க தம்பி, சத்தம் இல்லாம வந்து நிக்கிறீங்க? அப்பாவுக்கு தெரியாம அத்தையை மட்டும் நீ கூட்டிட்டு வா. இருங்க இருங்க. தம்பிக்கு கல்யாணம், மூத்த பிள்ளை இப்படி மூலையில் நிக்கிறியா? சீக்கிரம் கண்ணனே லட்சுமியை கூப்பிடுங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். சரிப்பா. அண்ணே, தம்பி, லட்சுமி சீக்கிரம் உங்க நன்றி ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்கப்பா. உங்க அப்பா பார்த்தாருன்னு ஊரையே கூட்டிடுவாரு. இன்னைக்கு போலவே என்னைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என பிரியாம இருக்கணும். எங்க போயிட்டாங்க? ஏண்டா, நீ உன் பொண்டாட்டி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும்ல? அங்க உங்க அம்மா உங்களை தேடிட்டு இருக்கா. இங்க வந்து என்ன பண்றீங்க? உள்ள போங்க. யார் பாரு தலையில துண்டு போட்டு நிக்கிறத? ஓஹோ, பிச்சைக்காரனா? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எச்சல கொண்டு வந்து போடுவாங்க, எடுத்துக்கிட்டு போ. சே, கல்யாண வீடுனால பிச்சைக்காரனுக்கு தொல்லை பெருசா போச்சு. ஏன் எல்லாரும் முடிச்சுட்டு நிக்கிறீங்க? உள்ள போங்க. சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லியா? என்ன லட்சுமி இது? முதலேறும் அதுமா அன்பே அத்தான்னு பேசுவிய, தும்முன்னு உட்காந்துட்டு இருக்கிய. நான் ஒண்ணும் சும்மா இருக்கல, உங்க அண்ணனை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நாம இணைஞ்சிருக்கிறது அவர் போட்ட பிச்சை தானே. இதோ பார் லட்சுமி, எங்க அண்ணனுடைய நல்ல குணத்தை பத்தி பேசுறதா இருந்தா விடிய விடிய பேசிட்டு இருக்கலாம். எனக்கு தூக்கம் வருது, நீங்க படுத்து தூங்குங்க, விடிஞ்சு பேசிக்கலாம். ஏய் 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 ஏய், என்ன தூக்கத்தை கழிச்சுக்கிட்டு? இன்னைக்கு தூங்க கூடாது. ஏன் சிவராத்திரியா? இல்ல. என்ன வைகுண்ட ஏகாதசியா? அதுவும் இல்ல. பின்ன என்னவா? இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் முதல் இரவு. ஆமா, மறந்தே போயிட்டேன்.